ஸ்ரீலிங்க புராணம் 35ஆம் பகுதி. ஸ்ரீமதி ஸ்ரீவிஷ்ணு திருமணம். திரிசங்கு என்ற மன்னன் மனைவி தர்மவதியுடன் வாழ்ந்து வந்தான். தர்மவதி தினமும் விஷ்ணு ஆலயம் சென்று அங்கு தங்கி விரதம் இருந்து வர அவர்களுக்கு ஒரு மைந்தன் பிறந்தான். அவனுக்கு அம்பரீஷன் என பெயரிட்டு கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தான். அம்பரீஷன் வளர்ந்து வருகையில் அச்சுதன் பக்தனாக விளங்கினான். அவனுக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவளை ஸ்ரீமதி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தான். அவள் திருமண பருவம் அடைந்து ஸ்ரீமன் நாராயணரையே திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள். ஆனால் நாரத முனிவரும் பர்வத முனிவரும் போட்டி போட்டுக்கொண்டு அவளை திருமணம் செய்ய விரும்பி அம்பரீஷனை நாட, அவர்களின் முகங்கள் அவர்கள் திருமாலிடம் பெற்ற வரத்தின்படி குரங்காக காட்சியளித்தன. கரத்தினில் மண மாலையை வைத்து கொண்டு வந்த ஸ்ரீமதி அவர்கள் இருவருக்கும் நடுவே தோன்றிய ஸ்ரீஹரிக்கு மாலையிட்டு திருமணம் புரிந்தாள். முனிவர்கள் திருமாலுக்கு சாபம் கொடுத்தனர். அதன்படி திருமால் ஸ்ரீராமாவதார காலத்தில் அன்னை சீதையை ராவணன் தூக்கிச் செல்ல ஹனுமான், சுக்ரீவன் ஆகிய குரங்குகளின் உதவியால் அன்னை சீதையை மீட்டு அயோத்தி திரும்பினார் ஸ்ரீராமபிரான். 35ஆம் பகுதி நிறைவடைந்தது.